ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருக்க லவ் ப்ளஸ் காமெடி ட்ராமாவோட 2வது எபிசோடு தான். போன எபிசோடோட கடைசியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே காரசாரமாக உட்காந்து கடைசியாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் விவாகரத்தை பற்றி. இனி வரப்போகிற இந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் அவங்களோட கம்பெனி பாஸும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா ரொம்ப பிரபலமாயிட்ட போல, உன்னை எதிரில உள்ள கம்பெனிக்காரங்கெல்லாம் வேலைக்கு கூப்பிடுறாங்க போலயே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, என்ன என் கூட விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்புறம் ஏன் நீ நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்து போட சொல்றேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எதை பத்தி சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க லேப்டாப்பை திருப்பி ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா, அன்னைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, அதை அப்லோட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விவாகரத்தை பற்றி பேசுனது இவருக்கு தெரியும், இருந்தும் அது எதிரி கம்பெனியில இருந்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு. அந்த வேலையை இவன் தான் பார்த்துருக்கான். ஆக்சுவலி நம்ம அந்த ஆர்டிக்கலை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எதிரி கம்பெனிகிட்ட சொல்லி அந்த ஆர்டிக்கலை எழுத வச்சிருக்கான். இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட பாஸ் கத்துன்னு கத்துறாங்க. நீ ஏன் இதை நம்மளுக்கு கொடுக்கல, உனக்கு தெரிஞ்சும் கொடுக்கல, அப்போ நீங்கள் அன்னைக்கு பேசும்போது அவள் விவாகரத்தை பற்றி எதுவுமே சொல்லலை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கண்டிப்பாக அவங்க சொல்லலை, அப்போ நீங்கள் என்ன பேசிட்டு இருந்தீங்க, சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா, அப்போ சரி, நான் கிளம்புறேன், நான் இந்த கம்பெனியை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் போகிறேன், நீ உனக்கு வியட்நாம்ல இருந்து ட்ரைனிங்காக ஆர்டர் வந்திருக்கு, நீ அங்கே போய் ஜாலியாக உன்னோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னடானா எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டுன்னு ஒரு வழியா திட்டி தீர்த்துட்டாங்க. கடைசியா நம்ம ஹீரோவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா, அவங்க கேட்கல. இந்த சைடு அதே நியூஸை ஒருத்தி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா இவ நம்ம ஹீரோயினோட அக்கா. அங்க வர்றது நம்ம ஹீரோயின் அக்காவோட ஹஸ்பண்ட். இவங்க 2 பேரும் தான் இப்ப அந்த விஷயத்த பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ அந்த நியூஸ் பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது, பார்த்தேன், உன் தங்கச்சி என்ன திரும்பவும் அவன் கூட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான், இது உண்மையா இருந்தா கூட நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சரி ஓகே, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோ ஆஃபீஸை விட்டு வெளியில வரும்போது கூடவே அந்த ஜூனியர் பையன் பேசிக்கிட்டே வர்றான். பரவாயில்லையே, அவங்க கூட விவாகரத்து பண்ண போறாங்களா, அப்போ அடுத்து உங்களுக்கு தான் சான்ஸ் போல அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சுக்கிட்டே வர்றான். அந்த சமயம் நம்ம ஹீரோவோட இன்னொரு கொலிக் வந்து சொல்றான், ஏ பரவாயில்லையப்பா, நீங்க திரும்ப 2 பேரும் பேசிக்கிட்டீங்களாமே, அப்படி என்ன பேசுனீங்க, அவ உன்கிட்ட என்ன சொன்னா, இப்ப அவ கூட நீ ஒன்னா இருக்கியா அப்படின்ற மாதிரி சும்மா பேசி அவனை வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் கால்லயே ஒரு நல்ல உதையா கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். சரின்னு சொல்லி இந்த சைடு திரும்ப அவங்க அக்கா கரையை தான் காட்டுறாங்க. யாருக்கு, நம்ம ஹீரோயினுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே வந்து உட்காந்து அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, என் ஹஸ்பண்ட் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொன்னாருப்பா, கடைசி வரவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, உன் ஹஸ்பண்டும் என் ஹஸ்பண்ட் தான் மாதிரி என் ஹஸ்பண்ட் மாதிரி தான் இருக்காரு போலயே, பேசாம நீயும் டிவோர்ஸ் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவன் கூட சும்மா பேசுறதுக்காக தான் போனேன், வேற அதில் வந்திருக்கதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி அவ சொன்ன உடனே, சரி ஓகே, அதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருந்துட்டு, சரி ஓகேப்பா, நீ என்ன பண்ணலான் இருக்க அடுத்து அப்படின்னு கேட்கும்போது, நான் ஆஸ்திரேலியா போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக, இங்கேயே இருக்கலாம்ல, எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, ஹெல்ப் தேவைப்படுதா, இல்லை என்னால் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த ஆர்டிக்கல் வெளிவந்ததுனால அவனுக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த சைடு நம்ம ஹீரோ வேகமாக ஜாகிங் போய்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல கால் தடுக்கி விழுந்து ஹீரோயின் பேரை சொல்லி கத்துன்னு கத்துறாரு. எல்லாமே ஒன்னால தாண்டி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கிளம்பி நம்ம ஹீரோவோட அந்த லேடி ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வந்து உட்காந்து புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. இவ ஏன்தான் இப்படி பண்ணாலும், இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணணும் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு, நாங்க 2 பேரும் லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் புரிய வைக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா என் வேலையும் போயிடும், மற்ற நிறைய ப்ராப்ளம்ஸும் வரும், என்ன பண்ணலாம்
அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த லேடி ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறா. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த சைடு நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து அவ உட்காந்துருக்கா. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இப்ப என்ன சொல்றான்னா, நம்ம எல்லாருமே 5 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லார் மத்தியிலும் பதிய வச்சுட்டோம்னா, நாங்க அந்த காலத்துல இருந்தே ஃப்ரெண்டா இருந்ததுனால சும்மா மீட் பண்றதுக்காக பார்த்தோம், மத்தபடி எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து ஒரு என்ன ஆகும்னா, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால மீட் பண்ணீங்க. உங்களுக்குள்ள வேற எந்த விதமான விஷயங்களும் இல்ல அப்படின்னு சொல்லி காட்டிரும். எப்படி ஐடியா? அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. சரி ஓகே. அத அவனே வந்து சொல்ல வேண்டியதானே. உன்னை எதுக்கு அனுப்பி, உன்னை எதுக்கு கெஞ்ச வைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அது அது அவன் தான் கேட்க சொன்னான். ப்ளீஸ்ப்பா அவனுக்காக இதை ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே. என்ன அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இப்ப அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, வீட்ல தான் இருப்பான். அப்ப வீட்டுக்கே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். சரின்னு இங்க வந்து பார்த்தா, எதுக்காக வந்த அப்படின்னு கதவை திறந்த உடனே இவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு அவளை தான் பிடிச்சு கட்டுறான். இல்ல இல்ல, அவ தான் உன் கூட பேசி புரிஞ்சுக்கணும்னு சொன்னான். ப்ளீஸ் நீங்க 2 பேரும் பேசி சமாதானம் ஆயிடுங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவ விட்டுட்டு ஓடியே போயிடுறா. சரின்னு இவளும் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவன் வெளியில போய் நின்றுகிட்டு இருக்கான். ஐயோ இவளை நான் எப்படிதான் சமாளிக்க போறனோ அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு இவன் உள்ள வந்துட்டு இப்ப எதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது, அவன் என்னடானா அவன் போட்டிருக்க ஷர்ட்டை பார்த்துட்டு, ஓ இந்த டிஷர்ட்டை நீ இன்னுமே மறைக்காம வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் பழசுல நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. என்னன்னா கடைசியா நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பா இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இங்க தான் கூட்டிட்டு வந்திருப்பான் அவங்களோட ஆக்டிங் கிளப்புக்கு தான். வரும்போதே சொல்லிட்டு வர்றான், இதுதான் அந்த ஆக்டிங் கிளப், இங்கே தான் எல்லாருமே தங்கியிருக்காங்க, நம்மளும் இங்கேயே போய் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவளையும் இங்க கூட்டிட்டு வந்து மெதுவா யாருக்கும் தெரியாம படுக்க வைக்கிறாங்க. அதுக்குள்ள எல்லாருமே முழிச்சிடுறாங்க. என்ன எல்லாரும் இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரின்னு காலையில எந்திரிச்சு அவங்க கூடயே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அங்கிள் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து கால் பண்றாரு நம்ம ஹீரோவோட ஃபோனுக்கு. ஏன்னா ஃபோனவும் வீட்லயே வச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ உனக்காக நான் துணி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி மாத்துறதுக்காக கூப்பிடுறாரு. இவளும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் போய் சொல்லுவேன், அவங்க எல்லாரும் நீ இந்த காலேஜ்ல படிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நீ சீக்கிரமா உண்மையே சொல்லிடு, இல்லைன்னா தெரிய வரும்போது அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ப்ளீஸ் நான் ஹாப்பியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லும்போது, ஹாப்பியாவா, சரி நீ ஹாப்பி ஆகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லட்டுமா, என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவங்க உங்க அப்பாவோ அம்மாவோ 4 நாளைக்கு வேர்ல்டு டூர் போறாங்க, திரும்பி வர்றதுக்கு 4-5 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே, 4-5 நாளா, ஆமா சரின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. நிஜமாவா நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா உண்மையாதான் சொன்னோன்னே தலகால் பிரியாம ஆடிக்கிட்டு இருக்கா. சரின்னு இங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நான் உங்களுக்கு இந்த 5 நாளும் நான் எல்லாத்துக்குமே ஸ்பான்சர் பண்றேன், என்னென்ன பண்ணலான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கா. என்ன சொல்ற, எல்லாமே நீ பண்றியா, ஆமா சாப்பாடு எல்லாமே எல்லாமே பண்றேன்னு சொல்லி செலவு மொத்தமா இவ ஏத்துக்கறா. அந்த 4-5 நாளும் சேர்ந்து இவங்க எல்லாரும் நல்லா ஊர் சுத்துறாங்க. ஊர் சுத்திட்டு ஒரு இடத்துல ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, லவர்ஸ்குள்ள என்னெல்லாம் பேசிப்பாங்களோ அது எல்லாமே பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம இங்கேயே கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறான். உனக்கு என்ன லூஸா, இது பப்ளிக் பிளேஸ், சொல்ல போனா இங்க நிறைய பேர் நம்மள பார்த்துட்டு இருப்பாங்க, இங்க எப்படி பண்றது அப்படின்னு கேட்கறது. பரவாயில்ல பண்ணலாம் பண்ணலான்னு கத்தும்போது அந்த நேரத்துல யாரோ கத்துறாங்க, பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஷாக் ஆயிட்டு, ஐயோ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. சரின்னு அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோயினை இப்போ உள்ள ஹீரோயினை காட்டினா, இங்க ஹீரோ என்னடானா, ஐய உன்னோட நினைப்புலனா நான் ஒன்னும் இந்த டிஷர்ட்டை ஒன்றும் வச்சிருக்கல, இப்பயே வேணா கழட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கலட்ட போறான். கலட்ட போனா, என்ன நீ என்ன வச்சுக்கிட்டே ட்ரெஸ்ஸை கலட்டுற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி ஓகே, இப்போ நீ எதுக்காக தான் இங்க வந்த அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, என்னோட விவாகரத்து விஷயத்த நீ போடல, அதனால உனக்கு சில ப்ராப்ளம்ஸ் வந்ததா அவ வந்து என்கிட்ட சொன்னான். சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவனும் சொல்றான், சரி வா உட்காந்து பேசலாம் அப்படின்னு திருப்பி அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போய் ஒரு 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 ஃபைலையே காட்டுறான். என்னன்னு பார்த்தா இதுல என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது அவங்க போட்டோ எடுத்துக்கிற போற அன்னைக்கு என்னடான்னா, அவங்க ஒரு ஒரு சில பிராண்டட் ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போகணுமா. எதுக்காக நான் அப்படி போட்டுக்கணும்னு கேட்கும்போது அவங்க பாஸ் தான் சொல்லியிருப்பாங்க,
இந்த மாதிரி அவ இந்த பிராண்டட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போனா அதுவும் ஒரு பப்ளிசிட்டிப்பா, நமக்கு அந்த விளம்பரமும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஏண்டா உங்களுக்கு இதுல கூடவாடா, இதுல கூடவா உங்க வியாபாரத்தை பாப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, உங்ககிட்ட அந்த ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் என்கிட்ட எல்லாம் அந்த பிராண்டட் ட்ரெஸ் இருக்காதா? சரி, ஓகே, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறான். சரின்னு வீட்டில் போய் உட்காந்து நம்ம ஹீரோ கூட பேசினதெல்லாம் நினைச்சு பார்த்து சரின்னு திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோவும் காலையில எந்திரிச்சு அந்த டிஷர்ட்டை துவைச்சு அயன் பண்ணி திரும்பி மடிச்சு வைக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்கா காரியை காட்டுறாங்க. அவ கார்ல வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஆக்சுவலி ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது, உடம்பு சரியில்லாத மாதிரி. இவளும் கண்ணெல்லாம் கசக்கிட்டு ஒரு மாதிரியாவே வந்துகிட்டு இருக்கா. சரின்னு அவங்க ஹஸ்பண்ட் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இவன் என்னடான்னா அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்கா. இவனும் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவ சம்மந்தமே இல்லாம ஒரு மாதிரி பேசுறா. அதாவது நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு. அதாவது இவங்க 2 பேத்துக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கிற மாதிரி இவ பேசுறா. இவனுக்கு அது புரிஞ்ச மாதிரியும் தெரியுது, புரியாத மாதிரியும் தெரியுது. வேகமா ஃபோன் எடுத்து கையில வச்சுக்கிறான். வச்சுக்கிட்டு இவளுக்கு பதில் சொல்லி இவள ஆக்சுவலி ஏதோ சமாதானப்படுத்துற மாதிரி பேசிடுறான். இவங்க அக்காக்காரிக்கு வந்து அம்னீஷியா வியாதி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவளை மறந்துகிட்டு இருப்பா. அப்பப்போ மறந்த மாதிரி பேசுவா. அதுதான் இப்ப திரும்பவும் அந்த மாதிரி பேசியிருக்கா. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம பாஸ் என்னடானா மெசேஜ் பண்ணி, சரி என்னைக்கு பண்ண போறீங்க அந்த ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சீக்கிரமாவே அதை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே, நீங்க இதே மாதிரி முன்னாடி நீங்க ஃப்ரெண்டா இருந்தீங்க அப்படின்றதுக்கு அந்த காலத்துல உள்ள ஏதாச்சும் ஒன்று ப்ரூஃபா வேணுமே அப்படின்னு சொல்லி அவங்க பாஸ் சொல்றாங்க. என்ன நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, இப்ப நான் போய் எங்க தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு உடனே கிளம்பி போய் அவங்க அம்மா அப்பா வீட்டுல போய் உள்ள உட்காந்து தேடி பிடிச்சு அந்த காலத்துல இவங்க ஒரு டிராமாவுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க, ஒரு இன்விடேஷன் மாதிரி. அதை போய் தேடி பிடிச்சு எடுத்துட்டு வந்து வச்சு அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா, இதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன், தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா என்ன உன்னை பத்தி எல்லாம் அந்த மாதிரி நியூஸ் வந்திருக்குன்னு சொன்ன உடனே, அதெல்லாம் பொய்யுமா, அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்ன உடனே, திரும்பவும் என்னை உன்னால அது மாதிரி பார்க்க முடியல, வேற ஏதாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேடுற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சரி என்ன விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி இவன் ஒரே ஓட்டமா ஓடி வந்துடுறான். சரின்னு அடுத்ததா இவங்க எல்லாரும் போட்டோ ஷூட் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. எல்லாரும் கிளம்பி வர்றாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பிராண்டட் ட்ரெஸ்ஸு, அப்புறம் அந்த பிராண்டட்ல உள்ள அந்த பேகு அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு ரொம்பவே கியூட்டா வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் முழுசா அவளை வச்ச கண் வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். வந்த உடனே நம்ம அந்த குட்டி ஃப்ரெண்டு, கண்ணாடி ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து ஏன் எப்படிப்பா இருக்க அப்படி இப்படின்னு பேசி நல்லா கலாய்ச்சி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இவன் அன்னைக்கு எப்படி அழுதான் தெரியுமா நீ போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னோடனே, எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே நின்று கையில் அந்த இன்விடேஷனையும் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே என்னடானா நம்ம ஹீரோயினியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே நம்ம லேடி ஃப்ரெண்டோட பையனை விட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லிடுறாங்க. அவனும் ஃபோட்டோ எடுத்துடுறான். அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் இல்ல, உன் பிரச்சனை இதோட முடிஞ்சிரும், அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றா, நான் இந்த மாதிரி இங்கிலாந்து போகலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்காக நீ திரும்ப ஓடணும்னு நினைக்கிற அப்படின்னு இவன் கேட்குறான். ஏன் நான் இங்க இருந்தா உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்துருமா அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போறதே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். சரின்னு இவனும் வீட்டுல வந்து உட்காந்து பேக் எல்லாம் பிடிச்சி என்னமோ தேடிக்கிட்டு இருக்கான். என்ன தேடுறான்னு பார்த்தா அந்த இன்விடேஷன் வச்சிருந்தான்ல பழசு, அதை காணும். அப்ப அந்த குட்டி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, ஆமாப்பா அதை உன் பேக்ல இருந்து யாரோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் எடுத்தா அப்படின்னு கேட்டா, ஆமா அவ அன்னைக்கு ஹீரோயின் தான் அதை எடுத்தா அப்படின்னு சொன்னா, இங்க பார்த்தா அதை நம்ம ஹீரோயின் கையில வச்சு அதை வச்சு பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. பழைய விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்ற மாதிரி அதையே உட்காந்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்கா என்னடான்னா உட்காந்து அந்த போட்டோ எல்லாம் திரும்பி போட்டாங்க பாத்தீங்களா, அதை உட்காந்து இவ பார்த்துக்கிட்டு இருக்கா.
பரவாயில்ல, அவன் இதை ரொம்பவே அழகா மேனேஜ் பண்ணிட்டானே. இப்போ எல்லா விஷயமே ஈக்குவல் ஆயிருச்சு. இவங்க எல்லாரும் ஃப்ரெண்டு மாதிரி இப்ப எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்ல, ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு வேகமா யாருக்கோ ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் பண்ணிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்றா. ஆனா எங்க போறான்னு தெரியல. அதே சைடு நம்ம அந்த அக்காக்காரியோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி இவ எங்கேயோ தனியா போறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவனும் அவங்க டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறான், எங்க அவ போறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியல, எங்கேயோ போறோன்னு மட்டும்தான் சொன்னாங்க, ஆனா எங்கன்னுலாம் ஒன்றும் தெளிவா சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா கடைக்கு முன்னாடி இவன் நின்னுகிட்டு இருக்கா, அவங்களையே பார்த்துக்கிட்டு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. முன்னாடி எப்பவோ நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும் போல. அப்பா அவங்க அப்பா அம்மாவும் இருக்கும்போது இவ வெளியில நின்று பார்த்துட்டு இருந்திருக்கா. இது எப்ப நடந்ததுன்னு தெரியல. அந்த விஷயத்த இவ நினைச்சு பார்த்துக்கிட்டு ரொம்ப சூப்பர் கப்பல் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வாயில விட்டு சொல்லிட்டு அவ பேசாம நடக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி அவனை தான் இங்க வர சொல்லியிருக்கா. என்னன்னு இவனும் என்னன்னு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பணும். ஆனா இந்த சைடு என்னடான்னா, அந்த பாஸ் இருக்கால, அவ இவனுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரீட் வைக்கிறேங்கிற பேர்ல உட்காந்து எல்லாத்தையும் சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கான். சாப்பாடு வச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது சொல்றா, பரவாயில்ல, அவ இந்த மாதிரி ஊருக்கு போறாளாமே அப்படின்னு சொன்னோன்னா, ஆமா, அதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்கும்போது, இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு, நான் உன்ன அப்படின்னு சொல்லும்போது, என்ன அப்படின்னு கேட்ட உடனே, என்னப்பா, நானே உன்னை டேட்டிங் கூப்பிட்டிருக்கேன், ஆனா நீ தான் வரல, எப்ப டேட்டிங் கூப்பிட்டீங்க, ஆமா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நானும், இந்த மாதிரி எனக்கு நிறைய சம்பளம் உயர்வு கிடைச்சிருக்கு, நான் புதுசா ஒரு ஃபிளாட் கூட வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் டேட்டிங் கூப்பிடுறதா, ஆமாப்பா நான் ஃபிளாட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, நான் வேணா எங்க அம்மாட்ட கேட்டு சொல்லட்டுமா அப்படின்னு வேகமா ஃபோன் எடுக்கிறான். அந்த நேரம் திரும்பவும் அவங்க அக்கா கறி ஃபோன் பண்றா, இந்த மாதிரி நான் உங்களை வெயிட் பண்ணியே ஆகணும், இங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு ஓகேன்னு நம்ம ஹீரோவும் பார்த்தா அவ சொல்றா, உங்க விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க அழகாவே அந்த விஷயத்த ஈக்குவல் பண்ணிட்டீங்க, ஆனா இப்போ ஹீரோயின் வெளிநாடு போறா, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, ஆமா போறா, அதுக்கு நான் என்னங்க செய்ய முடியும், ப்ளீஸ் நீங்க அவளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ, அதெல்லாம் என்னால முடியாதுங்க, அது நீங்களே அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப போறான். ப்ளீஸ் எனக்காக ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, அவ இங்க இருந்து போயிட்டா அவ ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவா, அதனால அவளுக்கு எதுவுமே கிடைக்காது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அவ கையில ஒண்ணுமே இல்லாம அவ நடுத்தெருவுல தான் நிப்பா அப்படின்னு சொன்ன உடனே, அதை நீங்க தாங்க அவள்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும், நான் அவள்கிட்ட பேச முடியாது, நான் பேசினாலும் அவ கேட்க மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே, ப்ளீஸ் நீங்க தான் அவளை நிறுத்த முடியும், எனக்காக பண்ணுங்க, ஏன்னா அவ அங்க போயிட்டான்னா என்னோட ஹஸ்பண்ட் இந்த கம்பெனியை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவான், அவளுக்கு எதுவுமே கிடைக்க விட மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் நீங்க இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலி எனக்கு அம்னீஷியா இருக்கு, இந்த அம்னீஷியானால நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னையவே மறந்துகிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் எனக்கே நான் யாருன்னு தெரியாத அளவுக்கு போயிடும், அதனால என் ஹஸ்பண்ட் இந்த கம்பெனியை மொத்தமா கூறு போட்டு விற்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு அது எல்லாமே தெரியும், இருந்தாலும் நான் அது தெரியாத மாதிரி இருக்கு, நான் சீக்கிரமா எல்லாத்தையும் மறக்கிறதுக்குள்ள இதையெல்லாம் என் தங்கச்சிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவ எல்லாத்துலயுமே சூப்பரா பாப்பா, நீங்க கூட பாத்தீங்கல்ல, அவ ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்த அந்த கோட் எவ்வளவு சீக்கிரம் வித்துருச்சு தெரியுமா, அன்னைக்கு நீங்க போட்டோல போட்டிருந்தது அவ்வளோ சீக்கிரமா வித்து தீந்து போச்சு, அவளுக்கு ஸ்டைலிங்ல இருந்து எல்லாமே நல்லா தெரியும், அவ கம்பெனியை சூப்பரா பாத்துப்பா, ஆனா அவளோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டே அவ குடிக்கிறதும் அவளோட கோபமும் மட்டும்தான், ப்ளீஸ் நீங்க தான் அவளை தடுத்து நிறுத்தணும், எனக்காக அவளுக்காக ப்ளீஸ் இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிட்டு போயிருப்பா. இவனும் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த சைடு ஹீரோயின் என்னன்னா நம்ம பேக்கிங் எல்லாமே ஆரம்பிச்சிட்டா. இவனும் உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கறான், அவங்களோட கம்பெனி இப்ப எந்த லெவல்ல இருக்கு, அப்புறம் யார் அதெல்லாம் பாத்துக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து சர்ச் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் எங்க என்னடானா ஏர்போர்ட்டுக்கே எல்லா செக்கிங்கையும் முடிச்சுட்டு உள்ள போறதுக்காக கிளம்பிட்டான். பெட்டி எடுத்துட்டு உள்ள போகும்போது அவளை ஒரு கை தடுக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. போகாத அப்படின்னு சொல்றான். உனக்கு என்ன பைத்தியமா, உள்ள லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நீ போகாத, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், சரி பேசலாம், நீ ஃபோன் பண்ணி பேசலாம், இப்ப விடு, நான் உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா, இவன் என்னடான்னா பேக பிடுங்கிட்டு ஓட பாக்குறான்.
டேய் நில்லுடா, பேக் குடுறான்னா இவன் என்னடானா பேக் எடுத்துட்டு குடு குடு குடுன்னு ஓடுறான். எதிர்த்தாப்புல போலீஸ் வராங்களா, ப்ளீஸ் அவங்கள பிடிங்க, அவனை பிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்னடானா செக்யூரிட்டி என்னடானா பார்த்துட்டு ஐயோ இவன் திருடன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொத்தா பிடிச்சி தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இதோட இந்த இந்த டிராமாவோட 2வது எபிசோட் முடியுது. அடுத்து வரப்போற பாட்டுல நம்ம ஹீரோயின் ஊருக்கு போனாலா போகலையா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்க்கலாம். பாய். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாய்.